ஹொசூர் மாநகராட்சியில் நடைபெற்ற கல்விக்குழு கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜயின் புகைப்படத்தை அதிமுக மாமன்ற உறுப்பினர் தனது சொந்த செலவில் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு வழங்கினார். ஹொசூர் மாநகராட்சியில் கல்விக்குழு கூட்டம் அதன் தலைவரும் 2வது வார்டு அதிமுக மாமன்ற உறுப்பினருமான ஸ்ரீதரன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கல்விக்குழு உறுப்பினர்களான மாமன்ற உறுப்பினர்கள் சிவராமன், திருமதி தேவி மாதேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பள்ளிக் கல்வித்துறையில் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகள் தொடர்பாக இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மேலும் மாநகராட்சிக்குட்பட்ட 45 வார்டு பகுதிகளில் செயல்பட்டு வரும் அரசு பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியைகள் இதில் கலந்து கொண்டனர். அப்போது பள்ளிகளில் தற்சமயம் நிலவி வரும் பிரச்சினைகள், உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் தேவைகள் குறித்து கேட்டறியப்பட்டது. கூட்டத்தின் நிறைவாக யாரும் எதிர்பாராத விதமாக தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜயின் அதிகாரப்பூர்வ புகைப்படத்தை அதிமுக மாமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தனது சொந்த செலவில் வாங்கி அங்கு வந்திருந்த அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் வழங்கினார். எதிர்க்கட்சியைச் சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் ஒருவர் தமிழக முதலமைச்சரின் புகைப்படத்தை அரசு பள்ளிகளுக்கு வழங்கிய இந்த திடீர் சம்பவம் அங்கிருந்தவர்களிடையே பெரும் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. இது தொடர்பாக அதிமுக மாமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அளித்த பேட்டியில், நான் முக்கியமா கல்விக்குழு தலைவரா இதை பண்றேன். இப்போ நம்ம தமிழ்நாடு சிஎம் விஜய் சார், நான் பல பள்ளிகளுக்கு போய் பார்க்கும்போது அங்கே முதலமைச்சரோட புகைப்படம் இல்லை. அதனால நம்ம எல்லா அரசு பள்ளிகளுக்கும் முதலமைச்சர் புகைப்படத்தை வழங்கலாம்ன்ற ஒரே நோக்கத்தில் தான் இதை கொடுத்தேன். இதை வச்சு பள்ளிகளில் யாரும் அரசியல் பண்ணிடக்கூடாது. நாங்கள் ஃபோட்டோ தர்றோம், அவங்க தர்றாங்க அப்படின்னு சொல்லி பள்ளிகளுக்குள்ள தேவையில்லாத சலசலப்பை உருவாக்கக்கூடாது. ஏன் நாமளே இது செய்யக்கூடாது? மாநகராட்சியில் இதுவே ஒரு பெரிய சப்ஜெக்டாக போயிருக்கு. இதில் அதிமுக திமுகன்ற அரசியல் சப்ஜெக்டே இல்லை. அவர் தமிழ்நாடு முதலமைச்சர், அவரோட ஃபோட்டோ அரசு பள்ளிகளில் இருக்கணும், அவ்வளவுதான். பள்ளிகள் எப்போதுமே அமைதியாக செயல்படணும், அங்கே நல்ல சூழல் இருக்கணும். அதை விட்டுட்டு அங்கு போய் பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடாது. பள்ளிக்குள்ள கல்வி வளர்ச்சி பற்றி மட்டும்தான் பேசணும். வெளியே யார் வேணாலும் அரசியல் பண்ணிக்கலாம். பள்ளி நலனுக்காக திட்டம் போடுவது மட்டும்தான் என்னோட மெயின் அஜெண்டா. இப்போ மட்டுமில்ல, கடந்த முறை திமுக ஆட்சியில் இருந்தபோது கூட நான் எல்லா அமைச்சர்களையும் நேரில் சந்தித்து நம்ம பள்ளி குழந்தைகளுக்கு தேவையான வசதிகளை கேட்டு வாங்கியிருக்கேன். ஏன்னா மக்கள் என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க. எனக்கு இப்போ கல்விக்குழு தலைவர் பதவி கொடுத்திருக்காங்க. பள்ளிகளோட வளர்ச்சிக்கு என்ன தேவையோ அதை செய்வதுதான் என் வேலை. அரசியல் வேறுபாடுகளை கடந்து அரசு பள்ளிகளின் நலனுக்காகவும் தேவையற்ற அரசியல் சர்ச்சைகளை தவிர்க்கவுமே முதலமைச்சரின் புகைப்படத்தை வழங்கியதாக அதிமுக மாமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் விளக்கமளித்துள்ளார். செக்யூரிட்டி கிடையாது. லீவ் விட்டாலே போதும், அந்த தேவைப்பட்ட பசங்க ஃபுல்லா உள்ள ஏறி எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்ணிடுறாங்க. எங்களுக்கு ஒரு கேமரா எல்லாம் போட்டு கொடுத்து போலீஸ் கண்ட்ரோலோட இது பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு அங்கே குறைக்கலாம். மேடம், அதுக்காக தான் நான் பட்ஜெட் ஃபர்ஸ்ட் படிச்சிடறேன். அப்புறமா நீங்க பட்ஜெட் இல்லாத குறைகளை கேட்ட காமராஜ் காலனி பள்ளி நவீன மற்றும் மாணவர்களுக்கு ஏற்ற உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய மாதிரி பள்ளியாக உருவாக்க ரூபாய் 1 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த முயற்சி நமது குழந்தைகளுக்கு பாதுகாப்பான. So please rectify. I already several times I informed to MT chairman. Immediately this secretary. அவர்கிட்ட சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக்கணும். நாளைக்கு அவங்க கூட கேட்கலாம். ஏன் பார்த்து ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்க
சார் மெயினா வந்து யூஸ்வலி ஆஃபன்லி நம்ம கல்விக்குழு கூட்டம் போட்டுட்டு இருப்போம். ஏன்னா மெயினா வந்து கார்பரேஷன்லேருந்து நீட்ஸ் ஸ்கூல்ஸ் நீட்ஸ் என்னென்ன தேவை இருக்குதோ அது வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணணும் நம்ம கார்பரேஷன்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்துட்டு நாங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸு தேவையானது எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஸ்கூல்ஸ்க்கு. ஸோ பேஸ்ட் ஆன் தட் தான் ஸ்கூல்ஸுக்கு வந்து கிளீனிங் எல்லாமே நம்ம கார்பரேஷனுக்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அது எப்படி எல்லாமே ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்குது, தேவைகள் என்னென்ன இருக்குது ஸ்கூல்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி என்ன இப்போதான் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதனால ஸ்கூல்ஸுக்கு என்னென்ன நீட்ஸ் வேணும், நம்ம சைட்லேருந்து என்னென்ன நீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி தான் எல்லா ஹெச்எம்ஸ் கூப்பிட்டுட்டு நாங்கள் மீட்டிங் போட்டோம். தென் மோர் ஓவர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டு இருக்குது பில்டிங்ஸ் எல்லாமே. ஸோ கன்சர்ன்ட் ஏஇஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு இன்னும் ஒர்க் எந்தெந்த ப்ரோக்ரஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி அது ஒர்க் வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணி சேட் பண்ணோம். சோஃபார் அதனால தான் நாங்கள் வந்து ஒர்க் வந்து நம்ம சொல்றதுக்கு தான் எல்லாருமே பேசணும். மாநகராட்சியில் வந்து இப்போ அதிமுக மாமன்ற உறுப்பினர் இப்போ வந்து முதலமைச்சருடைய படத்தை வந்து நீங்க எல்லா தலைமை ஆசிரியருக்கும் வழங்கியிருக்கீங்க. இது நீங்க என்ன ரீசன்னால அதை கொடுத்துருக்கீங்க, என்ன மாதிரி? இல்லை, நான் மெயினா வந்து ஆஸ் ஏ எஜுகேஷன் கமிட்டி சேர்மன் இப்போ நம்ம தமிழ்நாடு சிஎம் வந்து விஜய் சார். ஸோ எல்லா ஸ்கூல்ஸ்லயும் நான் பார்க்கும்போது ஸ்கூல்ஸ் போய் பார்க்கும்போது வந்து முதலமைச்சரோட போட்டோ வந்து ஸ்கூல்ஸ்ல இருக்கல. ஸோ அதனால வந்து நம்ம எல்லா ஸ்கூல்ஸ்க்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணலான்றது ஒரே ஒரு நோக்கத்துல தான் நம்ம எல்லா ஸ்கூல்ஸுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நீட்ஸ் அது என்ன எல்லா ஸ்கூல்ஸ்லயும் அதே ஒரு அரசியல் பண்றதுக்கு போறாங்க. ஏன்னா நாங்கள் போட்டோ கொடுக்குறோம் அந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் அந்த நியூசன்ஸ் கிரியேட் ஆகக்கூடாது, ஏன் நாமளே பண்ணக்கூடாது, ஏன்னா சில எல்லாமே கார்பரேஷன்ல அதே ஒரு சப்ஜெக்டா போயிட்டு இருக்குது. ஸோ நான் நார்மல் என்ன முதலமைச்சருக்கு போட்டோ நம்ம முதலமைச்சருக்கு நாம தான் போடணும். ஸோ அது அந்த பேஸ்ல தான் நான் முதலமைச்சர் ஏடிஎம்கே டிஎம்கே என்ற சப்ஜெக்ட் இல்லை, நான் ஒரு முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவரோட போட்டோ வந்து நம்ம ஸ்கூல்ஸுக்கு கொடுக்கணும். ஏன்னா ஸ்கூல்ஸ் வந்து பீஸ்ஃபுல்லா ரெண்டு அரசியல் பண்ணிட்டு ஸ்கூல் தான் இருக்கணும், அரசியல் உள்ள போகக்கூடாது. ஸோ ஈவன் நான் பிடிஐக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஜூஜுவாடி பொறுத்த வரைக்கும் பிடிஐ போட்டிருக்கேன். ஆல் பார்ட்டிஸ் எல்லா பார்ட்டி ஆளுங்களும் உள்ள ஸ்கூல் ஒன்லி அது உள்ள வந்தா ஸ்கூலோட டெவலப்மெண்ட் பத்தி தான் பேசணும். ஏன்னா வெளியே நீ அரசியல் யார் வேணாலும் பண்ணிக்கலாம், ஸ்கூலுக்குள்ள அரசியல் உள்ள போகக்கூடாது, ஸ்கூலோட நலனுக்கு நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும். அதுதான் என்னோட மெயின் அஜெண்டா. ஸோ நாட் ஒன்லி இப்போ இல்லை, நான் போன வாட்டி கூட என்ன டிஎம்கே கவர்மெண்ட் இருக்குது அப்போ கூட நான் எல்லா மினிஸ்டர்ஸும் மீட் பண்ணேன், எல்லாருமே நான் மீட் பண்ணிட்டு ஸ்கூல்ஸ் தேவையானது எல்லாமே நான் கேட்டு வாங்கியிருக்கேன். பிகாஸ் மக்கள் என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க, நம்ம தேர்ந்தெடுத்தப்போ என்னோட வேலை வந்து ஸ்கூலோட டெவலப்மெண்ட்ஸ் எனக்கு இப்போ கல்விக்குழு தலைவராக கொடுத்துருக்காங்க. எனக்கு ஸ்கூல்ஸோட டெவலப்மெண்ட் என்னென்ன தேவையோ அது பண்றதா என்னோட ப்ரோக்ராம். என்ன கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இருந்தது, அது எந்தெந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது மெயினா வந்து கிளீனிங்ஸ் எல்லாம் தேவை இருந்தது, அது எல்லாமே நம்ம அதை கேட்டது எல்லாமே அது ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். உங்களுக்கு உங்க அதிமுக இதுக்கு வந்து எதிர்ப்பு தலைமை எதிர்ப்பு தெரிவிச்சு என்ன பண்ணுங்க சார்? என்ன நான் வந்து இப்போ இன்னைக்கு நான் வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல நான் இருந்தாலுமே டிஎம்கே கவர்மெண்ட்ல இருந்தாலுமே தாவேகா கவர்மெண்ட்ல இருந்தாலுமே கவுன்சிலர் பண்ணி என்னோட வேலை என்னன்றது நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். பீயிங் ஆஸ் எ ஆக்டிவ் கவுன்சிலர் ஐ எம் டூயிங் மை ஒர்க். இல்ல அதனாலதான் நான் லாஸ்ட் டைம் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்தந்த ஸ்கூல்ஸ் தேவை நீட்ஸ் இருக்குது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ இப்போ வந்து நம்ம கார்பரேஷன்ல அந்த ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு நம்ம கார்பரேஷன்ல நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிருக்கோம்.